இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் இன்னமும் குடும்பம் நிலங்குலைஞ்சு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதில் எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சோ இல்லை கதையில் ஒரு பெரிய திருப்பம் அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு நடக்கலன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா இப்போ அமிர்தா அழுதுகிட்டே இருக்கும் பொழுது அமிர்தாவை போய் இவங்க இனியாவும் சரி பண்ணுறாங்க, இந்த பக்கம் ராதிகாவும் சரி பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இப்போ தான் ஜெனியக்காவை பார்த்து வந்தேன், அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியல, அண்ணனை விட்டு போயிடுவாங்கன்னு தோணுது, அண்ணன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு, இப்போ தான் இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு நீங்களும் எங்கள் அண்ணனை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருப்பேன்னு சொல்லுங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க அமிர்தா. ஏன்னா அமிர்தா இப்போ கில்ட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் அந்த வீட்டில் தப்பாக நினைப்பாங்களோ, எழில் என்ன நினைப்பாருன்னு தெரில அப்படின்னு குழந்தைய பிடிச்சிட்டு தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் தாத்தாவும் பாட்டியும் சாப்பிடாம உட்காந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது, இப்படி கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கே, எங்கேயாச்சும் இந்த அநியாயம் நடக்குமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே போய் பாக்கியா அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பாக்கியாவும் உடஞ்சி போய் அழறாங்க. நான் அவங்களுக்கு நல்லது நினைக்கணும் தான் நான் செஞ்சேன். நான் அதாவது ஜெனிக்கு ஜெனியை செடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு கட்டி வச்சேன், அமிர்தா ரொம்ப நல்ல பொண்ணு அதனால கல்யாணம் பண்ணி வச்சாங்கும் போது இப்போ ஈஸ்வரியும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, இல்லை ஒன்றையும் குறை சொல்ல முடியாது, நான் கோபத்தில் பேசிட்டேன், ஆனாலும் யோசிச்சு பார்த்தா நான் எப்படி என்ன நடந்தாலும் கோபிக்கு நல்லது நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே நீயும் நினச்சிருப்ப உன் பிள்ளைங்களுக்காக, ஆனால் இப்படி நடந்துருச்சுன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன், ஏன் தான் அப்படி நடக்குதோன்னு தெரியலன்னு எல்லாரும் தேம்பி மொத்தமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. திருப்பி இப்போ இப்போ அமிர்தா அழுதுட்டு இருக்க அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தா கணேஷ் ஃபுல்லான சைக்கோ மோடில் இருக்கார். அப்படியே அமிர்தா 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 அப்படின்ட்டு ஓவர் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. இது கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கே எபிசோட் பார்க்கும்பொழுதும். உடனே அமிர்தா எப்படி அங்கே போகலாம், நான் சும்மா விடமாட்டப்பா, எனக்குதாவே நானும் அவளை எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, அவ்வளோ எப்படி அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ வசனம்லாம் பேசிகிட்டு இருக்க உடனே எல்லாரும் திருன்னு அவங்க அப்பா அம்மாவும் முடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ராதிகா கோபியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நிஜமாவே நீங்கள் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணீங்க, பேசுனீங்க, இந்த வீட்டில் எல்லாரும் என்ன பேசுறதுன்னு தடுமாறி நிற்கும் போது நீங்கள் கரெக்டாக பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுதே பாக்கியாவும் போயிட்டு இதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு உடனே டக்குன்னு பாக்கியாவுக்கிட்ட நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு கோபி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் எதுவும் தப்பாக பேசலை அப்படின்னு ராதிகாவை பார்த்தா ராதிகாவும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தலையாட்டுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்